ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் எப்போவுமே நம்ம பரபரப்பாக பிஸியாக இருப்போம். அப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் நம்ம ட்ரை பண்ணலாம். இது லஞ்ச் பாக்ஸுமே நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். கடாய் பன்னீர் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி செய்யலை. வீட்டில் நம்ம இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஹோம் ஸ்டைலில் ஒரு கடாய் பன்னீர் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் பொரிக்க விடணும். அந்த ஃப்ளேவர் வெளியே வரணும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா டைஸ் பண்ண குடமிளகாவும் டைஸ் பண்ண வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வெந்துடக்கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஒரு 60% வெந்தால் போதும். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கடைசியில் தான் சேர்ப்பாங்க, நான் இப்போவே சேர்த்துருக்கேங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸு தக்காளியை நான் பியூரே பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கும் போது இது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் மீடியமாக இருந்தால் சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் ஒரு 150 கிராம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் இந்த பன்னீரை நீங்கள் வறுக்காமல் சேர்த்துருக்கீங்க, நிறைய பேருக்கு டவுட் வரலாம். வறுத்து சேர்க்குற பன்னீருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, வறுக்காமல் சேர்க்குற பன்னீருக்கு வேற ஒரு டேஸ்ட் இருக்குது. வறுக்காமல் நம்ம சேர்க்கும் போது பன்னீர் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நான் வறுக்காமையே சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்தாவே கடாய் பன்னீருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரேவிக்கு நீங்கள் நல்லா வேக வைக்கணும். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரணுங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது டைஸ் பண்ண தக்காளியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதுவும் நல்லா மெத்துன்னு வேகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா மெத்துன்னு வெந்துடும். மூடி போட்டு நல்லா வேக வைங்க. கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சுகர் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், பட் நான் சேர்க்கலை. இப்போவே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப அரோமேட்டிக்காக நல்லா இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற பன்னீருக்கும் வேறு டேஸ்ட் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பன்னீர் தான் ஆக்சுவலி இந்த மெத்தடில் செய்யும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட நான் பேர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பாலக் சப்பாத்தி தான். லாஸ்ட்டில் நீங்கள் பட்டரோ நெய்யோ சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான சைட் டிஷ். சனிக்கிழமைகளில் நம்ம மோஸ்ட்லி வெஜிடேரியன் செய்வோம். அப்போவுமே குழம்பு, காய், பொரியல் அப்படின்னு வேலை இழுத்து போட்டுட்டு செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக சப்பாத்தி, அதுக்கு ஒரு கடாய் பன்னீர், அப்புறம் கொஞ்சம் ரைத்தா அந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எது கூட இதை சர்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நல்லா காலிஃப்ளவர் மொறுமொறுன்னு வறுத்துக்கிட்டேங்க. பாலக் சப்பாத்தி நெய் போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு பூந்தி ரைத்தா நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன். வெள்ளரிக்காய், கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சதுனால ரைத்தாவுக்கு நான் பூந்தி இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணி பூந்தி ரைத்தா செஞ்சுட்டேன். காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறமா குக்கும்பர், கேரட் சைடில் வச்சுட்டேன். க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ஆனியன் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறமா எங்கள் அம்மா செஞ்ச இந்த கடாய் பன்னீர், இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செய்கிற கடாய் பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த மாதிரி ஹோம் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். பொருளும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.